டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இப்போ தான் 10th முடித்து நல்ல மார்க் எய்ம் பண்ணி எல்லாம் வந்திருக்கீங்க. ஜேஇ போகலாமா, நீட் போகலாமான்னு வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்துலேயும் முதல் கேள்வி, வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? என்ன சொல்கிறீங்க? கரண்டை பற்றி படிக்கிறது. என்ன சொல்கிறீங்க? நியூட்டன்ஸ் லாங்கிறீங்க. எஸ், வெரி குட். என்ன சொல்கிறீங்க? மேக்னட்டிசம் பற்றி. வெரி குட். எல்லாமே கரெக்ட். இட் இஸ் எல்லாமே என்னது? இது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்ட். பட் வாட் இஸ் ஃபிசிக்ஸ் இன் தமிழ்? இயற்பியல். வாட் இஸ் இயற்பியல்? இயற்பியல் இஸ் இயல்பு ப்ளஸ் இயல். இயல்புனா என்ன? நேச்சுரல். இயல்னா என்ன? சயின்ஸ். ஸோ இயல்பு ப்ளஸ் இயல்னா நேச்சுரல் சயின்ஸ். அப்போ ஃபிசிக்ஸுங்கிறது நேச்சுரலை பற்றி படிக்கிறது. அப்போ ஃபிசிக்ஸ் ஏன் கஷ்டமாக இருக்குது? நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஃபிசிக்ஸ் எல்லாருக்குமே இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அது ஏன் கஷ்டமாக இருக்குது? ஏன் நம்மளால் மார்க் எடுக்க முடியல? நம்ம எல்லாமே என்ன செய்கிறோம்? இட்ஸ் ஏ ஹியூமன் இன்டென்சிட்டி. நம்ம எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறோம். பட் இஃப் யூ ஆர் ஸ்டடியிங் கான்செப்ட் ஓரியன்டாக அந்த ஃபிசிக்ஸில் இன்வால்மெண்ட்டோடு படிச்சிங்கன்னா தட் வில் பி ஈஸி. நீங்கள் கேட்கலாம், சார் கான்செப்ட் ஓரியன்டாக நான் படிக்கிறேன், அப்போ எனக்கு அதில் எப்படி படிக்கிறது? இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு பால் தூக்கி மேலே போடுறீங்க. பால் ஏன் மேலே கொஞ்சம் தூரம் போகுது, எகைன் கீழே வருது? பிகாஸ் ஆஃப் என்னது? ஈர்ப்பு விசை. அப்போது நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால, அந்த வெலாசிட்டினால பால் மேலே போகுது. ஆனால் என்ன செய்யுது? புவியீர்ப்பு விசை உன்னை கீழே இழுக்குது. அப்போ இங்கே என்ன நடக்குது? என்ன ஃபோர்ஸ் இருக்குது? அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. அப்போ இதையும் தாண்டி அப்போ எப்படி சார் ராக்கெட் எப்படி சார் வெளியே போகுது? அப்போ ராக்கெட் வெளியே போகணும்னா அதுக்கு தேவை எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன சார்? 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 11.2 கிலோமீட்டர்ஸ். ஹரிசாண்டலாக இல்லை, வெர்டிக்கலாக போகணும். அப்போ 10 செகண்ட்ஸில் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி கோயிங் 112 கிலோமீட்டர்ஸ் போகுது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மாஸ். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கணும். சார், நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பால் தூக்கி போட்டால் பால் கீழே வருது, ஆனால் இவ்வளோ பெரிய ராக்கெட் மேலே போகுதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டியில் இவ்வளவு 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்டில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளோ பெரிய மாசாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பீடில் அனுப்புனா இந்த ஆப்ஜெக்ட் அட்மாஸ்பியரை விட்டு போயிடும்.